நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் earn பண்ண நிறைய வழிகள் இருக்கு. சில பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க, சில பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு பாப்புலர் மெத்தட் தான் ஸ்விங் ட்ரேடிங். கூகுள்லயும் யூடியூப்லயும் தற்போது அதிகம் சர்ச் ஆகும் டாபிக் இதுதான். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? 3 டேஸ் முதல் 2 வீக்ஸ் வரை எப்படி ட்ரேட் பண்ணலாம்? பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்? இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிள் தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்காம சில நாட்கள் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங். பொதுவாக 3 டேஸ், 5 டேஸ், 1 வீக், 2 வீக்ஸ் வரை பொசிஷன் வச்சிருப்பாங்க. இன்ட்ராடே மாதிரி டெய்லி டென்ஷன் கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மாதிரி இயர்ஸ் வெயிட் பண்ணவும் தேவையில்லை. மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் கேப்சர் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா சரியான ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்க பார்க்க வேண்டிய 4 விஷயங்கள்: நல்ல வால்யூம், கிளியர் அப் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் செக்டர், பாசிட்டிவ் மோமெண்டம். வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, ஆபரேட்டர் ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, பெனி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. பிகினரா இருந்தா நிஃப்டி 50 அல்லது பெரிய கம்பெனிஸ்ல பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா லிக்விடிட்டி நல்லா இருக்கும், ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும். பிகினருக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஒரு ஸ்டாக் தொடர்ந்து ஹையர் ஹைஸ் மற்றும் ஹையர் லோஸ் உருவாக்கி இருந்தா அது அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்டாக் சப்போர்ட் லெவலுக்கு அருகில் வரும்போது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் இருந்து 120 ரூபாய் போயிருக்கு. பிறகு 112 ரூபாய் அல்லது 115 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து பவுன்ஸ் ஆகுது. அப்போ ட்ரேடர்ஸ் என்ட்ரி பார்க்கலாம். ஆனா ரேண்டமா பை பண்ணக்கூடாது. சார்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு மட்டுமே என்ட்ரி. ஸ்விங் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் விட முக்கியமானது கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். அதனால ட்ரேட் எடுத்த உடனே இந்த 3 விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட், ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் அமௌண்ட். உதாரணமாக 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 95 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 110 ரூபாய் அல்லது 115 ரூபாய் டார்கெட் வைக்கலாம். ஒரு ட்ரேட்ல கேபிட்டல் முழுவதையும் ரிஸ்க் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கூட லாஸ் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா லாஸ் ஸ்மாலா வச்சுக்கிறாங்க. ஸ்விங் ட்ரேடிங்ல பிகினர்ஸ் அதிகமா செய்யும் மிஸ்டேக்ஸ்: டெலிகிராம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவது, யூடியூப் ஹைப் பார்த்து வாங்குவது, ஸ்டாப் லாஸ் வைக்காதது, பெனி ஸ்டாக்ஸ் சேஸ் பண்ணுவது, ஃபுல் கேபிட்டல் ஒரே ட்ரேட்ல போடுறது, லாஸ் வந்த ட்ரேடி மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணுவது. இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி பாதி சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிட்டீங்க. ட்ரேட் எடுக்கும் முன் இந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட் பாசிட்டிவா? வால்யூம் நல்லா இருக்கா? சப்போர்ட் அருகிலா? ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ரிஸ்க் மேனேஜபிளா? இந்த 5 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் எஸ்னா ட்ரேட் கன்சிடர் பண்ணலாம். நண்பர்களே, ஸ்விங் ட்ரேடிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், ஆனா டிசிப்ளின் இல்லாமல் ப்ராஃபிட் கிடைக்காது. பேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ், இந்த 3ம் தான் சக்சஸ் சீக்ரெட். நண்பர்களே, ஸ்விங் ட்ரேடிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், ஆனா டிசிப்ளின் இல்லாமல் ப்ராஃபிட் கிடைக்காது. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும். இதில் கூறப்படும் எந்த ஸ்டாக்கும் பை இல்ல செல் ரெக்கமெண்டேஷன் அல்ல. இன்வெஸ்ட் அல்லது ட்ரேட் பண்ணும் முன் உங்களோட ரிசர்ச் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலைய ஃபாலோ பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.